வணக்கம். Truehope சேனல் மூலம் சிறுநீர் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் தான். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி, அதாவது இந்த படைக்கலை தொழிற்கல்வி, அதாவது துப்பாக்கி தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் தான் வந்து அப்ரெண்டிஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்திருக்கு. ஸோ இது எதில் வந்திருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்சுக்கு யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும், போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ன்னு. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இது உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், வாக்-இன் இன்டர்வியூ ஃபார் செலெக்ஷன் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிஸ் இன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லெட்டர். இந்த லெட்டர் வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வந்து டிஏவிபி, அதாவது டைரக்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் விஷுவல் பப்ளிசிட்டி அப்படின்றதுக்கு வந்து இவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிஏவிபின்றவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த டிஏவிபி மூலமாக தான் அவங்க வந்து அப்ளிகேஷன், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூஸ் பப்ளிஷ் அந்த இதில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கொடுத்த லெட்டரை இவங்க போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து இவங்க அமைச்சிருக்காங்க. போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து கொடுக்க சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த காப்பியை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் முதல்ல ஃபஸ்ட்டு பிடிஎஃப் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பிடிஎஃப். ஸோ இதில் வந்து இந்த மேலே அவங்க லெட்டர் வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போர்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி, அதாவது துப்பாக்கி தொழிற்சாலை. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ இவங்க வந்து சின்ன சின்ன ஸ்மால் ஆர்ம்ஸு, மீடியம் கேலிபர் வெப்பன்ஸ் இதெல்லாம் இவங்க தயாரிக்கிறது தான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 1/10 வந்து ஹெச்ஆர்டி செக்ஷனில் வந்து ஒரு வாக்-இன் இன்டர்வியூ வச்சுருக்காங்க. ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப். இது வந்து கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன், அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ படித்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 84 வேகன்சி. அதில் 72 வந்து டெக்னீஷியன், 12 வந்து கிராஜுவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் தான் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3542 ரூபா ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கடைசி 3 வருஷத்துக்குள்ளே முடித்தவங்களா இருக்கணும். அதாவது 2018க்கு அப்புறம் பாஸ்ட் அவுட், 2019 பாஸ்ட் அவுட்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், நீங்கள் ஆல்ரெடி வந்து நேட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து நேட்ஸ், எம்ஹெச்ஆர்டி நேட்ஸில் வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அந்த இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸோ அவங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1ஆம் தேதி வந்து வாக்-இன் இன்டர்வியூக்கு வரலாம். வரும்போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்களா அந்த டாக்குமெண்ட்டு, அது கூட உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸ், அதாவது உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு இருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்னா SSLC, 12th ஸ்டாண்டர்ட் HSC, அப்புறம் இன்ஜினியரிங் டிப்ளமோ மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் ஆர் ப்ரொவிஷனல் இன்ஜினியரிங் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸு, அப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடிக்காக ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா 4984 ரூபா. இது வந்து சிவிலுக்கு கிடையாது, பட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன், இவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் உண்டு. இதுவுமே 2018 பாஸ்ட் அவுட் கிடையாது, 19லேருந்து பாஸ்ட் அவுட் உள்ளவங்களுக்கு தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களை எப்படி செலெக்ஷன் மெரிட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எடுத்திருக்க ஸ்கோர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய டிகிரி டிப்ளமோவில் வந்து நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கால் லெட்டர் கொடுப்பாங்க. அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் கால் லெட்டர் கொடுப்பாங்க. யார் ஹையஸ்ட் மார்க்கோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு கால் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டரை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு, அதாவது பிவிஆர்னு சொல்லுவாங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன், நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஜாயினிங்கை வந்து இமீடியட்லி வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது யார் இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி இருக்குல்ல, அவங்களுடைய ஜென்ரல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில ஃபோன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை
திருச்சிராப்பள்ளியில் ஒரு 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் வந்து சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெக்னீஷியன் தான், பட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. மொத்தம் 84 வேகன்சி, 72 வந்து டிப்ளமோ கேண்டிடேட், 12 வந்து கிராஜுவேட் கேண்டிடேட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளியில் ஜாயின் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.